இன்னைக்கு வந்து நான் saree draping வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு தலைப்பு உள்ள கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ரவுண்டு. இது எல்லாருக்குமே தெரியும் யூஸ்வலாக. ஸோ மெயினாக வந்து இதில் ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஃப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முந்தியோட ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ளீட்ஸ், தெரியுதுங்களா? ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே இன் பண்ணிட வேண்டியதான். ஸோ நான் சாரிக்கு வந்துட்டு எத்தனை பின் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து இங்கே, ஓகேவா? ஃபைனலாக நான் அதை உங்களுக்கு நான் வந்து அலைன் பண்ணி காட்டிடுவேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த முந்தியிலேருந்து வருது இல்லை, இந்த கண்டினியூட்டி வந்து இந்த கிளாத், ஓகேவா? அதோட ஏஜ் தான் இது. இது ரெண்டே இப்படி டைட் பண்ணிங்கன்னா இந்த இடம் டைட் ஆகும். இது பாருங்க, நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த இடமும் நல்லா டைட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த ட்ரிப்பு தெரியும். ஓகே, சாரி வந்து ஃபிட்டாக தான் இருக்குது, டைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே வந்து துணி சுருங்காமல் இருக்கும். நான் எப்படி கட்டுறனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு அதிகபட்ச டைம் வந்துட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் தான் எனக்கு சாரி கட்டுறதுக்கு அதிகபட்ச டைமே. ஸோ இப்போ நான் ஃப்ளீட், ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஃப்ளீட்ஸ் அப்படியே சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரெண்டு ஃப்ளீட்ஸுமே இப்படி விட்டுருவேன், இப்படி விட்டுருவேன். இதை மட்டும் நல்லா நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். நம்ம வந்து லோ ஹிப்பில் கட்டினாலும் உங்களுக்கு வந்து சைடு அடிக்காது. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கட்டி காட்ட போகிறேன். ஸோ இதை அப்படியே இன் பண்ணிட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு துணியை வந்து நான் உள்ளே விட்டுட்டேன். இந்த ரெண்டு ஃப்ளீட்ஸையும் உள்ளே விட்டுட்டு இதை மட்டும் கரெக்டாக வச்சு இன் பண்ணுறேன். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூக்கி வந்து வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ தரையில் படுற அளவுக்கு. அதே மாதிரி செப்பல் ஹீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லைட்டாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு மடங்கி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக இன் பண்ணிடுங்க. இன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுவேன். பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட கிளாத் இப்படி நான் அப்படி இழுக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த மேலே உள்ள ஃப்ளீட் வந்து விலகி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல துணி சுருங்கிருச்சு, அதை அப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல இப்படி கை விட்டிங்கன்னா கை இந்த இடத்துக்கு வரும். இந்த துணி இப்படி மேலே இழுத்து பார்த்துக்கோங்க. நான் இன்னும் பின் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அப்படியே உள்ளே வந்து இழுக்கிறேன். அப்போ இந்த இடம் ஸ்ட்ரக்சர் விழுகுது, நல்லா தெரியும். பார்த்துக்கோங்க, இந்த இடம் நீட்டாக ஸ்ட்ரக்சர் விழுகும். கீழே வரைக்கும் அழகாக விழுகும். இந்த இடத்துல துணி ஃபுல்லாக இது ஈவன் ஆகிடும். உள்ளே நான் மடிப்பு விட்டேன் இல்லையா, அதை அப்போ உள்ளே போகும்போது இந்த இடம் உங்களுக்கு கசகசன்னு தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த கிளாத் அப்படியே தனியாக தெரியும். பார்த்துக்கோங்க, இப்படி எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா பின் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அப்படியே உள்ளே சொருக்கிட்டேன். டைட்டாக சொருக்கிட்டு இந்த இடமும் டைட் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இந்த கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து போதுமான அளவு பின்னாடி சொருகிடுங்க. ஒரு சில பேர் இங்கே இழுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. இங்கே சொருகினீங்கன்னா இந்த இடம் உப்பிட்டு இருக்கும். அப்போது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி அப்படியே சொருகிடணும். இந்த இடத்துலேருந்து இப்படி எடுத்து இங்கே இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள மடிப்பு போகும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சராக அழகாக தெரியும். நான் இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்னும் இப்படி கீழே இழுத்துக்கலாம். சில பேர் இந்த இடத்துல இழுத்தெல்லாம் பின் குத்துவாங்க, நான் அதெல்லாம் குத்த மாட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பின்னை கலட்டிடுங்க. கலட்டிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்துட்டு ரொம்ப மேலே ரொம்ப இங்கே உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் மேலே போயிட்டே இருக்கும். அதனால ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக அப்படி கீழே இழுத்து இந்த இடத்துல லோ ஹிப்க்கு கீழே அப்படி பின் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாயிடும், சைடும் அடிக்காது, ஓகேவா?